மலேசியாவிலேருந்து ஒரு தம்பதிகள் இந்தியாவில் உள்ள கோவில்களை சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவில் வந்து முத்துவோட காரில் தான் ஒவ்வொரு கோவில்லையும் போய் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. முத்து ஒரு கோவில் வாசலில் போய் காரை நிப்பாட்டுறாரு. அந்த கோவில் வாசலில் தான் மீனாவோட அம்மா பூக்கடை வச்சுருக்காங்க. மீனாவும் அங்கே தான் இருக்காங்க. மீனாவும் முத்தும் அந்த தம்பதிகளுக்கு தேவையான உதவிகளை செய்கிறாங்க. மீனா முத்துக்கிட்ட கேட்குறாங்க, ரோகிணியோட அப்பாவும் மலேசியாவில் தானே இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் ரோஹிணியோட அப்பா உண்மையிலேயே எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அதுவும் நல்ல ஐடியா தான். இன்றைக்கி அந்த பார்லர் அம்மாவுடைய உண்மையான முகம் என்னன்னு தெரிய போகுது அப்படின்ட்டு முத்து சொல்லிவிட்டு அந்த ரெண்டு பேர்த்தையும் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. விஜயா கிட்ட சொல்கிறாரு, இவங்க ரெண்டு பேருமே மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு விஜயா முகம் பிரகாசமாகுது. ரோகிணியை வேகமாக கூப்பிட்றாங்க. முத்து ரோகிணியை பார்த்து சொல்கிறாரு, இவங்க ரெண்டு பேரும் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. உங்கள் அப்பா பேர் என்ன? எனக்கு தெரிஞ்சிருந்தால் நானே கேட்டிருப்பேன். உங்கள் அப்பா பேரை சொன்னீங்கன்னா போதும், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத இவங்க புட்டு புட்டு வச்சுருவாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு முத்து. விஜயா சொல்கிறாங்க, ஆமாம்மா, இவங்க வழியாக கூட நமக்கு தேவைப்படுற 27 லட்ச ரூபாயை உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் சீக்கிரமாக வாங்கிடலாம். சீக்கிரம் வாமா, உங்கள் அப்பா யார், என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலேசியாவிலேருந்து வந்திருந்தவர் ரோஹிணியை பார்த்து, யாரும்மா உங்கள் அப்பா பேர் என்ன, அங்கே என்ன செய்கிறாரு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ரோஹிணி எதுவுமே சொல்ல முடியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்காங்க.